குமார ஜெயக்கொடிக்கு எதிரான வழக்கு ஜூன் 17 முதல் சாட்சி விசாரணை என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. 88 லட்சம் ரூபாய் நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 17ஆம் தேதி வரை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த கொடவேல முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இன்றைய தினம் வழக்கின் முற்பரிசோதனை நடவடிக்கையில் நிறைவடைந்ததை அடுத்து வழக்கின் விசாரணையை ஜூன் 17ஆம் தேதி ஆரம்பிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார். அன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு வழக்கின் பிரதிவாதி உள்ளிட்ட இரு தரப்பினருக்கும் அழைப்பு ஆணை விடுக்கவும் நீதிபதி இதன்போது உத்தரவிட்டார். கடந்த 2016ஆம் ஆண்டு இலங்கை உர நிறுவனத்தினுடைய கொள்வனவு மற்றும் இறக்குமதி பிரிவு முகாமையாளராக பணியாற்றிய காலப்பகுதியில் நிதி மோசடி ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது என்பதும் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.